எனவே எப்பொழுது நாம் சுகம் அதிகமாக வேண்டும் என்று விரும்பவில்லையோ, அந்த இறைவனுடைய ஓதுதலை புத்தகத்திலிருந்து நமக்கு அறிவிக்கப்படுவதை கேட்கவில்லையோ, அப்பொழுது உங்களுடைய சுகம் தடைப்பட்டு உங்களுடைய சுகவீனம் ஆரம்பமாகின்றது. இப்பொழுதும் சரி, சுகத்தில் இருக்கின்றோம், மனம் என்ற சுகத்தில் இருக்கின்றோம். உடலுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதாரத்திற்கு 1000 தடைகள் இருக்கும். அவற்றை பற்றி பேசுவதற்கு நமக்கு தேவையில்லாத விஷயம். உள்ளத்திலிருந்து அந்த உணர்வின் காரணமாக, குணங்களின் காரணமாக அதிசயங்கள் நிகழும். வெறும் நன்மைகள் அல்ல, குண நலன்கள் அல்ல. இவற்றை நம்முடைய புத்தகம் நமக்கு அறிவிக்கின்றது. குணநலன்கள், குணாதிசயங்கள் என்று நம்முடைய புத்தகம் நமக்கு அறிவிக்கின்றது. பள்ளிக்கூட படிப்பு புத்தகங்களில் இவற்றை பார்க்க முடியாது. களவம் கற்று மற என்பது உங்களுடைய படிப்பு. களவாணித்தனத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் மறக்கவே முடியும். கெட்ட நடவடிக்கைகளில் இறங்கினதுக்கு அப்புறமா அது நமக்கு அடிமையாகி விட மாட்டோமா? அதற்கு பின் அதிலிருந்து மீளுவதற்கு வழியாக இருக்கின்றது. குடிபோதை தவறு என்று இருக்கும் பொழுது மருத்துவம் கூறும், குடியும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள், நல்லது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். இவர்களுடைய இச்சைகளுக்கு அவர்கள் தீனி போட்டு விட்டார்கள். உடனே நிறுத்த வேண்டாம், படிப்படியாக நிறுத்துங்கள். ஒரு கெட்டதுன்னு சொன்னால் அதை நிறுத்தணுமா, படிப்படியாக நிறுத்தணுமா? உங்களுடைய எண்ணங்கள் அதன் மீது அடிமைப்பட்டு விட்டன. இந்த அடிமைத்தனத்தை, எண்ணத்தின் மீது ஆதிக்கம் படைத்தவன் இறைவன் ஒருவனை தவிர யார் இருக்க முடியும்? அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். உங்களுடைய படிப்பு முழுவதும் உங்களை கைவிட்டு விட்டது. உங்களிடம் சுகம் கிடையாது, சுகவீனம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முயற்சியின் போதும் ஒவ்வொரு மருந்து, ஒவ்வொரு மருத்துவம், வெவ்வேறான மருத்துவங்கள், மனிதர்களுடைய அடிப்படையை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய இந்த கல்வியறிவின் அடிப்படையில், புத்தகங்களின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கையில் மேலும் 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 சோதனைகளும் கஷ்டங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. எந்த பணத்தை நம்பி நீங்கள் வாழ வேண்டும் என்றீர்களோ அந்த பணம் கரைந்து கொண்டிருக்கின்றது. அதற்கும் வழி இல்லை. இப்பொழுது செலவு செய்யவும் வழி இல்லை. பேங்க் இன்னும் கடனாளியாக ஆகக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி வாங்குகின்றீர்களே கடன், அங்கும் உங்களுக்கு மேலும் சீரழிவு காத்திருக்கின்றது. மனம் வேதனைக்குள்ளாகின்றது. எப்படி கடனை அடைக்கப் போகின்றோம்? அந்த கடனை அடைக்காவிட்டால் நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டும், அல்லது நீங்கள் தூக்கில் தொங்க வேண்டும். உங்களை மாய்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தகங்களினுடைய நீங்கள் உங்கள் கைகளால் எழுதி வைத்துக்கொண்டு இறைவன் உங்களை பாதுகாப்பவன் இறுதி வரையில் என்று அந்த உள்ளத்தின் குணங்களின் பக்கம் திரும்பாமல் குணக்கேடுகளாக ஆக்கிக்கொண்டு பணம் முக்கியம் என்ற அந்த அடிப்படை